பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசிர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம். மொழிகள் பல பல உண்டு, உள்ளத்தில் அனைவரும் இந்தியரல்லோ. நாவின் மொழிகள் பல பல உண்டு, உள்ளத்தில் அனைவரும் இந்தியரல்லோ. அந்த மொழியில் அனைவரும் ஒன்றே, ஒற்றுமை ஐக்கியம் உயர்வுக்கு நன்றி. வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம். லஞ்சம் வரியைப்பு வேலை நிறுத்தம், வன்முறை அனைத்தும் அகற்றியே வாழ்வோம். லஞ்சம் வரியைப்பு வேலை நிறுத்தம், வன்முறை அனைத்தும் அகற்றியே வாழ்வோம். கடத்தல் தொழிலை, போதை பொருளில்லை என்றொரு நாள் வர தீர்மானம் எடுப்போம். வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம். அனைவருக்கும் சம அன்பு அருளும் பிதாவே, அனைத்திலும் தாய் பூமி செழித்திட செய்யும். அனைவருக்கும் சம அன்பு அருளும் பிதாவே, அனைத்திலும் தாய் பூமி செழித்திட செய்யும். அதற்கு எங்கள் பங்கை செய்திட செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் சென்னையில் நடத்தும் 120 வட இந்திய ஊழியர்கள் பங்கேற்கும் தரிசன கூடுகை. நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, சுதந்திர தின விடுமுறை என்று. இடம் MCC ஆடிட்டோரியம், ஹாரிங்டன் ரோடு, சேத்துப்பட்டு. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. சிறப்பு செய்தி ரெவரண்ட் டாக்டர் பொன் சுபர்சன் மற்றும் ரெவரண்ட் டாக்டர் வில்சன் ஞானகுமார் அவர்கள். பணித்தள பகிர்வு ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் தாஸ் மற்றும் ரெவரண்ட் விஜய் மசி. சிலுவை வீரர் கீதங்கள், பணித்தள ஊழியர்களின் சாட்சிகள், தரிசன செய்திகள், தேசத்திற்காக ஜபிக்கும் ஜெப நேரங்கள் உண்டு. அன்போடு அழைக்கிறோம். குடும்பத்தோடு பங்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் இன்று ஆந்தையை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆந்தை ஸ்ட்ரைகிபோமஸ் வரிசையை சேர்ந்த இரவில் தெரியும் 200 வகையான பறவை இனங்களுள் ஒன்று. ஆந்தைகள் 2 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. வழக்கமான ஆந்தைகள் ஸ்ட்ரிகிடே மற்றும் கொட்டகையின் ஆந்தைகள் டைடோடினே. அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் ஆந்தைகள் காணப்படுகின்றன. ஆந்தை செய்யும் ஒலி பொதுவாக ஹூட் என அழைக்கப்படுகிறது. பாலைவனங்கள், ஊசியிலை காடுகள், ஆர்டிக் டண்ட்ரா வரை
கிட்டத்தட்ட எல்லா சூழலிலும் ஆந்தைகளை காணலாம். அழகான ஆந்தை ஓரியண்டல்பே ஆந்தை. இது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் காணப்படுகிறது. ராஜ ஆந்தை என்பது பெரிய கொம்பு உள்ள ஆந்தை. மிகப்பெரிய ஆந்தை ஈகிள் ஆந்தை மற்றும் கியூபன் ஜெயிண்ட் ஆந்தை. ஆணை விட பெண் ஈகிள் ஆந்தை 2 முதல் 4 கிலோ பெரியது. ஆந்தைகள் முன்னோக்கும் பெரிய கண்களையும் காதுகளையும் கூர்மையான அலகுகளும் ஃபேஷியல் டிஸ்கையும் கொண்டுள்ளது. இவை நீண்ட தூர பார்வை திறனை பெற்றிருப்பினும் கண்கள் நிலையான குழிகளில் பொருத்தப்பட்டுள்ளதால் திசையை மாற்ற தலையை இரு திசைகளிலும் 270 டிகிரி வரை திருப்ப வல்லது. மங்கலான வெளிச்சத்திலும் சிறப்பான பார்வை திறனை பெற்றுள்ளது. வலுவான நகங்களும் சத்தமின்றியும் காணப்படாமலும் பறப்பதற்கு மங்கலான இறகுகளும் பயன்படுகின்றன. இதன் முட்டை கோளம் வடிவம் கொண்டவை. ஆந்தை மரங்கள், பாலைவனம், நிலத்தில் கீழான வளைகள், குகைகள், கைவிடப்பட்ட பறவைகளின் கூடுகள், ஈரநிலங்கள், நகர்ப்புறங்கள், கொட்டகைகளில் வாழ்கின்றன. யுரேஷிய சிறிய ஆந்தைகள் கட்டிடங்களின் துளைகளில் வாழ்கின்றன. ஆந்தை வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவரிடமிருந்து விலகி செல்லும் போது வரும் நியாய தீர்ப்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயத்தில் யான்ஷுப் எனப்படுகிறது. இது அசுத்தமான பறவைகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியராகமம் 11:17, உபாகமம் 14:16 ஆகிய வசனங்களில் ஆந்தைகள் அருவருப்பானது, அவைகளின் மாம்சத்தை புசிக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மீகா 1:8, புலம்பல் 5:18 ஆகிய வசனங்களில் சமாரியா, எருசலேம் மற்றும் சீயோனுக்கு விரோதமான தெய்வ தீர்ப்பு குறித்து ஆந்தையைப் போல புலம்புவேன் என்றும் பாழாய் கிடக்கிற சீயோன் மலை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோபு 30:29, சங்கீதம் 102:6 ஆகிய வசனங்களில் கோட்டான்களுக்கு தோழன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் என தங்கள் தனிமை, துக்கம், பாடுகள் குறித்து தேவதாசர்கள் கூறுகின்றனர். ஏசாயா 34:11, ஏசாயா 13:21, எரேமியா 50:39, எரேமியா 51:37 ஆகிய வசனங்களில் ஏதோம் மற்றும் பாபிலோனை குறித்து ஆந்தை அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அங்கே தங்கும் என தேவனால் வரும் நியாய தீர்ப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவ திட்டத்தில் நியாய தீர்ப்பை குறிப்பிட ஆந்தையை தேவன் பயன்படுத்தியுள்ளார். மத்தேயு 6:26, சங்கீதம் 50:11, ஏசாயா 43:20 ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுகிறார். மலைகளில் உள்ள பறவைகளை அறிவேன், கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்தைகள் இரவில் நடமாடுவதால் மர்மமானவையாக இருளின் வல்லமைகளோடு இணைத்து பார்க்கப்படுகின்றன. துரதிர்ஷ்டம் என்று கூட கருதப்படலாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இயற்கையில் அவற்றுக்கு மிகவும் தெளிவான முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. எலிகள், வௌவால்கள் மற்றும் பூச்சிகள் போன்ற சிறிய உயிரினங்களை வேட்டையாடுவதன் மூலம் இவை சுற்றுச்சூழலின் சமநிலையை பேண உதவுகின்றன. ஆந்தைகள் நோய் பரப்பும் பூச்சிகள், பயிர்களுக்கும் வீடுகளுக்கும் சேதம் விளைவிப்பதையும் தடுக்கின்றன. என்னதான் அது அசுத்தமான பறவை என்று மோசேயின் சட்டங்களில் இருந்தாலும் ஆண்டவரின் படைப்பாகிய ஆந்தை தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாய் செய்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 10:15 தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று பேதுருவுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே நாமும் தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்யாமல் கர்த்தரின் கண்ணோட்டத்தோடு நாம் நம் சக மனிதர்களை பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்று ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்ற முறையில் அதிகரித்து வரும் குழந்தையின்மை, இது அதிகரித்து இருக்கிறதா? எஸ், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு குழந்தை பேறு என்பது ஒரு தம்பதியினோட கனவு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துடைய கனவு. ஒரு திருமணம் என்பது ஒரு குழந்தை பேரும் அதனுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கான வழிமுறையாக தான் நம்ம நாட்டில் இன்னும் கருதுகிறோம். ஸோ இந்த ஆரோக்கியம், அதாவது குறிப்பாக குழந்தை பேறு பெறுகிற ஆரோக்கியம் திருமணத்தில் ஆரம்பிக்குதா? இல்லை, இளம் வயதிலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பெண்ணால், ஆரோக்கியமாக இருக்கிற ஆணால், ஒரு ஆரோக்கியமான தம்பதிகளால் தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பேர் பெற முடியும். இன்றைக்கி அதிகரித்து வருகிற குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை முறைகள், நம்ம சுவாசிக்கிற காற்று, இதில் நிறைய பொல்யூஷன்ஸ், நம்ம உட்கொள்கிற உணவு, ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ப்ரிசர்வ்ட் ஃபுட், கெமிக்கல் ஃபுட், இது எல்லாத்தில் இருக்க கெமிக்கல்ஸ் நம்மளுடைய விந்தணுக்கள், கருமுட்டைகளை அழித்து விடுகிறது. இது தவிர நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் உள்ள மாற்றம், இன்றைக்கி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, செக்ஷுவல் லைஃபே இருக்கிறதில்ல, திருமணமாகியும் உறவு கொள்ள முடியாத நிலை, இதனால் குழந்தையின்மை ஏற்படுகிறது. இந்த மாதிரியான பலவிதமான அன்றாட வாழ்க்கை முறைகளில் இயற்கையாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் சரியான முறையில் நடக்காததுனால இயற்கையாக நடக்கிற குழந்தை பேரும் பெறாத நிலைகள் அதிகரித்து வருது.
இதை தடுக்கும் வழிமுறை என்ன? முதல் முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உடல். இந்த ஆரோக்கியமான உடலுக்கு முக்கியமான விஷயம் உடல் எடை, BMI கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீர் பெறும். குறிப்பாக வைட்டமின்ஸ் சீராக இருக்கும். அனிமிக் இல்லாமல் இருக்க சரிப்படுத்துங்க. அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. கீரை, காய்கறிகள், பழ வகைகள் எடுக்கும்போது சோகை குறையும். இதனால் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாகும். ஃபோலிக் ஆசிட் அதிகமாகும். ஸ்பெர்ம், எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். நல்ல ஆரோக்கியமான எடை இருந்தால் PCOS வராமல் தடுக்க முடியும். இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரி டாக்டர், நான் என்னோடய உடல் எடை கரெக்டாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கேன், இது மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, உங்ககிட்ட இருக்க சில பழக்க வழக்கங்கள், குறிப்பாக புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், போதை மருந்துகள், இவை அனைத்தும் உடலுக்கு கேடு மட்டுமல்ல, கருமுட்டைகளுக்கும் விந்துகளுக்கும் கேடு. உங்களை மட்டும் பாதிக்கலை, உங்கள் வருங்கால சந்ததிகளே பாதிக்குது. குழந்தை இல்லாமல் போய் உங்கள் சந்ததிகள் உருவாவதை தடுக்குவதே இந்த வகையான பழக்க வழக்கங்கள். ஸோ இந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்கள். இன்று நம்ம அதிகரித்து வருகிற முக்கியமான இன்னொரு விஷயம், திருமணத்துக்கு முன்பு உறவு, இந்த பாலியல் ஒழுங்கின்மை, குறிப்பாக திருமணத்துக்கு முன்பு உறவு, அதுக்கான அபார்ஷன், இதனால் ஏற்படுற பால்வினை நோய்கள், இது எல்லாமே குழந்தையின்மை பிற்காலத்தில் உருவாக்கும். ஸோ உங்களுக்கு தேவை முறையான சீரான பாலியல் நோக்கம், பாலியல் விழிப்புணர்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு, கண்டிப்பாக உணவு வகைகளில் கொழுப்பு அதிகமான உணவுகள், உப்பு அதிகமான உணவுகள் குறைப்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கிற எல்லா வியாதிகளையும் தடுக்க முடியும். இதன் மூலமாக கருத்தரிக்கிற வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கா, அந்த இரகுலர் பீரியட்ஸை முதல்ல நீங்கள் சரிப்படுத்துங்க. இதன் மூலமாக உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி சீராகும், கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகமாகும். இள வயதில் ஒரு அறுவை சிகிச்சையாக ஆரோக்கியமாக நல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் லேப்ரோஸ்கோப் முறை மூலமாக அறுவை சிகிச்சை செய்யுங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட், கெமிக்கல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிருங்க. ஏன்னா இதில் இருக்கிற பலவிதமான கெமிக்கல்ஸ் உங்கள் கருமுட்டைகளை அழித்து விடுகிறது, உங்களுடைய விந்துக்களை குறைத்து விடுகிறது. இன்றைக்கும் இருக்கிற கெமிக்கல்ஸ், நிறைய ஃபெர்டிலைசர்ஸ், நிறைய ஸ்மோக்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் விந்து ஆரோக்கியத்தையும் குறைவாக்குறது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற லேப்டாப் மற்றும் டைட் பேண்ட்ஸ் போடுற முறைகள், தூக்கமின்மை, டைமுக்கு தூங்காதது, மற்றும் உங்களுடைய உடல் ஒபிசிட்டி, குறிப்பாக ட்ரங்கல் ஒபிசிட்டி, இதெல்லாம் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடையும் உருவாக்குறது. ஸோ இதை தவிர்ப்பதற்கு உடற்பயிற்சி, முறையான தூக்கம், மன அழுத்தம் இல்லாத நிலை மற்றும் ஹெல்த்தியான சுற்றுப்புற சூழல், இதை நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இதனால் வர பாதிப்புகள், விந்தணுக்கள் குறைபாடுகளை தவிர்க்க முடியும். ஆரோக்கியமான குழந்தை பேர் பெற முடியும். தடுப்பூசியை மறந்துடாதீங்க. MMR தடுப்பூசி கண்டிப்பாக உங்களுடைய பொண்ணுக்கு வீங்கி புட்டாளமை வருவதை தடுக்கும், விந்து உற்பத்தி குறைவாகிற வைரஸிலிருந்து பாதுகாக்கும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உணவு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் நலம் பேணிப்பு மற்றும் ஆரோக்கியமான வழிமுறைகளை கடைப்பிடிங்க. எதிர்கால சந்ததிகள் உருவாகுவது கண்டிப்பாக இதனால் ஆரோக்கியமான சந்ததி உருவாகும். தேவையில்லாத ஃபெர்டிலிட்டி குறைபாடு என்பது குறைவாகும். நல்ல ஒரு கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் தம்பதியினருக்கு உருவாகும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. மருத்துவர் கூறின ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். அதற்குண்டான காரணங்களையும் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் உம்மால் வருகிற சுதந்திரம். யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணவு பழக்க வழக்கத்தினால, சுற்றுப்புற சூழ்நிலையினால குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் அதற்கான தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுங்க. வேதத்தில் வாசிக்கிறது போல உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், பிள்ளைகள் யாரெல்லாம் இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க சுவாமி. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. தயவாக இறங்குங்க. குழந்தை இல்லாத குறைவுகள் நீங்கும்படியாக
தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் மருத்துவர் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், வருங்கால தலைமுறை அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து பல ஆலோசனைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் நன்றாக சம்பாதித்து நல்ல நிலைக்கு வந்த பின் குழந்தைகளை குறித்து யோசிக்கலாம் என்று முடிவோடு இருப்பவர்கள் அநேகர். இன்னொரு வகை இருக்கிறது, டிங்க் ஃபேமிலிஸ், அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் என்ற மனநிலையோடு இருப்பவர்கள் அநேகர். ஒரு ப்ளஷர் லவ்விங் ஜென்ரேஷனாக இப்பொழுது இருக்கிறது. அதே சமயம் பிள்ளை வேண்டும் என்ற ஆசை கொண்டும் கிடைக்காமல் வாடும் அநேக குடும்பங்கள் உண்டு. தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இன்று அதிக முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குழந்தை பிறப்பு அதிகம் குறைந்து கொண்டே வருகிறது. முற்காலங்களில் பிள்ளைகள் செல்வம் என்று கருதப்பட்டனர். ஆனால் இன்று பிள்ளைகள் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி என கருதும் காலத்தில் இருக்கிறோம். இது ஒரு பக்கம் உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நடுவில் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை பெருகி வருகிறது என்பதும் நாம் மறக்க முடியாத உண்மை. சரி, வேதாகமம் இவைகளை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். முதலாவது, மனிதர்களுக்கான தேவ திட்டம். மனிதர்களுக்கான தேவ திட்டம் ஆதியாகமம் 1:28 அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுதே சொல்கிறார். நாம் வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதை கையாளும் திறனையும் கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் மேல் சாராமல் சுயமாக தன் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறது என்ற நினைவோடு மனிதர்கள் செயல்படுவதால் பல தீமைகளை சந்திக்கிறார்கள். நம்முடைய தேவன் மனிதரை உருவாக்கும் முன்னே அவர்களுக்கு தேவைப்படும் காற்று, மரங்கள், பழங்கள், பறவைகள், மிருகங்கள் என உருவாக்கி வைத்து விட்டார். ஆனால் மனிதர்கள் தேவ ஞானத்தையும் அனந்த திட்டங்களையும் மீறும்படி பிசாசு தீவிரமாய் அவர்களை தங்களையே ஞானவான்கள் என்று கர்த்தர் தங்கள் வாழ்வில் வைத்திருக்கும் திட்டத்தை நினைவில் கொள்ளாமல் இருக்கச் செய்கிறான். தேவ திட்டத்திற்கு எதிராக செயல்படுவது நமக்கு நாமே குழி தோண்டுவதற்கு சமம். ஒரு சில குடும்பங்களிலே பிள்ளைகள் இல்லாத நிலையும் இருக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு குறை என்று அவர்களை ஒதுக்கி வைப்பது மிக தவறான பழக்கம். ஏன்னா அவங்க பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆதரவாளர்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருப்பார். ஏசாயா 54:1 சொல்கிறது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை இல்லாத போது வேதனைப்பட வேண்டாம். இன்வெஸ்ட் யுவர் டைம் டு ஹெல்ப் மெனி சில்ட்ரன். ரெண்டாவது பார்க்கும்போது பிள்ளைகளுக்கான தேவ திட்டம். சங்கீதம் 127:4 சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சில்ட்ரன் ஆர் a heritage from the Lord, offspring a reward from him. பாருங்க, பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் சுதந்திரம், சொத்து, அவர் கொடுக்கும் பரிசு. அப்போது பிள்ளைகள் வேண்டாம் என நினைப்பது கர்த்தர் கொடுக்கும் பரிசு வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம். ஆண்டவர் அவர்களை எப்படி பார்த்து பார்த்து அவர்கள் தாயின் கருவிலை உருவாக்குகிறார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 139:16 வந்தீங்கன்னா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை
கருவில் இருக்கும்போதே கர்த்தர் கண்கள் காண்கிறது. அடுத்தது, ஒவ்வொரு உறுப்பும் உருவாகும் நாட்கள் அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவ்வளவு விசேஷமாக அவர் பிள்ளையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பிரத்யேக திட்டம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 3-5 வரை பார்த்தால், சிம்சோன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கான திட்டம் அவங்க அம்மாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 4:1 பாருங்க. அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இங்கே கர்த்தர் ஏவாளுக்கு ஒரு தாதி போல செயல்பட்டு காயினை பெற்றெடுக்க கிருபை செய்கிறார். பாருங்க, கர்த்தாதி கர்த்தர் பிள்ளைகளை நேசிக்கிறார். பிள்ளைகளை சுமக்கும் காலங்களில் பெண்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுக்கிறார். யோனகோ என்று ஒரு ஜப்பானிய பெண்மணி, அவங்க ஒரு ரயில் விபத்தில் தன்னுடைய 2 கால்களையும் இழந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஒரு கை தோள்பட்டையிலிருந்து கிடையாது, ஒரு கையில் சில விரல்கள் மட்டும் இருந்தது. அவங்க ஒரு தாயான போது தன் குழந்தையை தாமே பராமரிக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது, ஹஸ்பண்ட் வேலைக்கு சென்று விடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு டயப்பர் மாற்றும் பொழுது, உடை மாற்றும் பொழுது அந்த பேபி அவங்க அம்மாவுடைய கழுத்தை இறுக பிடித்து கொள்ளும். குளிப்பாட்ட ஒரு டேபிளில் கிடத்தும் பொழுது அசையாமல் அமைதியாக படுத்துக்கொள்ளும். யோனகோ கையிலிருந்து அந்த பேபி ஒரு நாள் கூட ஸ்லிப்பாகி விழுந்தது கிடையாது. ஆண்டவர் நம்முடைய சூழல்களுக்கு ஏற்ற விதத்தில் கிருபை கொடுக்கிறவர் என்பதை இந்த உண்மை சம்பவம் நமக்கு விளக்கி காட்டுது இல்லையா? லூக்கா 1:13-17 வரை யோவான் ஸ்நானகன் இந்த உலகிற்கு எதற்கு என்பதை விளக்கி காட்டுகிறது. மிகவும் வயது சென்ற சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் யோவானை வளர்க்கும் கிருபையை ஆண்டவர் தந்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எல்லா பிள்ளையும் போல் என் பிள்ளை இல்லை, நார்மல் சைல்டு கிடையாது, மேபி ஸ்பெஷல் சைல்டாக இருக்கலாம், ஹைப்பர் டென்சிவ் சைல்டாக இருக்கலாம், ஆர்டிஸ்டிக் சைல்டாக கூட இருக்கலாம். ஆனால் காட் ஹஸ் அ பர்பஸ். திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மோசையே இஸ்ரவேலை வழி நடத்தும் பாக்கியம் பெற்றான். சேலஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் தேவ திட்டம் இல்லாமல் இராது. 3வது நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கான தேவ திட்டம். கிறிஸ்துவை அறிந்த நம்முடைய வாழ்விலே தேவனுடைய திட்டம் என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கடைசி கட்டளை சுவிசேஷம் சொல்லி அவர்களை இயேசுவின் சீஷர்களாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடையது. ஆனால் இன்று சுவிசேஷம் சொல்வதை காட்டிலும் பல நிகழ்வுகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் சர்ச்சஸ் ஆர் ஃபில்ட் வித் ஈவெண்ட்ஸ் அண்ட் நாட் காஸ்பல் ஷேரிங். ஒரு வகையான ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையில் இன்றைய விசுவாசிகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சுவிசேஷம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் உரியது. அதற்காக நாம் எந்த தியாகமும் செய்யலாம். பவுல் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூ, ஆனால் அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:22 எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அதே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று எழுதுகிறார். இயேசுவை அறியாத ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை சொல்வது, அவர்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுவது பவுலுக்கு ஒரு பிள்ளை பேற்றை பெற்ற ஒரு மகிழ்ச்சியை தந்தது. விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கமும் இதை தான் செய்கிறது. அழிவிலும் இருளின் ஆதிக்கத்திலும் இருக்கும் ஒவ்வொரு மக்கள் இனத்தையும் ஒவ்வொரு கிராமத்தையும் இயேசுவின் பிள்ளைகளாய் மீட்டெடுக்க சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களை வேத பாட வகுப்புகள் மூலம் கிறிஸ்துவில் வளர்க்கிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் பிறருக்கு இயேசுவை அறிமுகம் செய்யுங்கள். இந்த உன்னத பணி செய்யும் எங்கள் ஊழியர்களையும்
உங்கள் ஜெபத்தாலும் ஈகையாலும் தாங்க முன் வாருங்கள். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களுக்காக நீர் ஆண்டவரே ஒரு திட்டத்தை வைத்தீர். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு இளம் வாலிப உள்ளங்களும் இதை உணர்ந்து தேவ திட்டத்திற்கு குறுக்கீடாக காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே கிருபை தாரும். கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரத்யேக திட்டத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் தாரும். நாங்கள் இந்த நேரத்திலும் விசேஷமாக ஸ்பெஷல் சில்ட்ரனை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அதிக பொறுமையோடு அவங்க கையாளுகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீரப்பா. எத்தனையோ நாட்கள் அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டிருக்கிறீர். ஆண்டவர் இந்த பிள்ளையை அவருடைய வாழ்விலே கொடுத்த தேவ திட்டத்தை அவளுக்கு வெளிப்படுத்தும். ஒரு மோசையை கொண்டு ஒரு கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல இந்த ஆண்டவரே கர்த்தாவே அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகளையும் வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஆவிக்குரிய மலட்டு தன்மை இல்லாதபடிக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் அநேக ஆத்துமாக்களுக்கு இயேசுவை சொல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தை தங்களுடைய ஜபத்தாலும் ஈகையாலும் தாங்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சென்னை தாம்பரத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் நடத்தும் 120 வட இந்திய ஊழியர்களை அனுப்பும் தரிசன கூடுகை. நாள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இடம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், கிழக்கு தாம்பரம், சென்னை. நேரம் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. சிறப்பு செய்தி ரெவரண்ட் டாக்டர் பொன் சுபர்சன் அவர்கள். பணித்தள பகிர்வு ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் தாஸ் அவர்கள். வட இந்திய ஊழியர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், பணித்தள பகிர்வுகள் மற்றும் சாட்சிகளை தவறவிடாதே.